அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மோடி அவர்கள் பதவியை காலி செய்கிறதுக்கு பீகாரில் களத்தில் இறங்கிட்டார் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக ராகுல் காந்தி வந்து அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்துருக்கிறாரு. கூடிய விரைவில் மீண்டும் இந்தியாவில் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு தான் இந்த ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் கூட்டு முயற்சியாக எடுத்திருக்கிற இந்த அதிகார யாத்திராங்கிற அந்த யாத்ரா வந்து 10 நாளாக நடக்குது. பீகாரில் பிரபலியமாக பேசப்படலை. 10வது நாள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் அந்த யாத்திராவில் கலந்துக்கிறாரு, பேரணியில் கலந்துக்கிறாருன்னொன்னே இந்தியாவே திரும்பி பார்க்குது. ஏன் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் அடே அப்பா இவ்வளவு பெரிய வரவேற்பா ஸ்டாலினுக்கு, ஏதோ மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு சொல்லி உற்று நோக்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சியாக அந்த அதிகார யாத்திரா பீகாரில் நடந்திருக்குது. இதனுடைய முடிவு மோடி பதவி இழக்கிறதுக்கு காரணமாக அமையும். கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வருங்கிற பல தகவல் வருது. இன்னும் விரிவான சில செய்திகளை வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் தேர்தல் ஆணையம் பண்ண தேர்தல் தில்லுமுள்ளுகள் எல்லாம் வெளிப்படுறதுக்கு தேர்தல் திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்தார் ராகுல் காந்தி. அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்து உதாரணத்துக்கு கர்நாடகாவில் பெங்களூர் மத்திய தொகுதி ஒரு தொகுதியில் மட்டுமே 1,250,000 திருட்டு ஓட்டு திணிச்ச பாஜகவை அம்பலப்படுத்தினார். அதுக்கான விரிவாக விளக்கங்கள் சொன்னார். அதையே நம்ம திருப்பி சொல்ல தேவையில்லை. அதே போல் பீகாரில் வந்து 65 லட்சம் பேரை ஓட்டிலிருந்து நீக்கிட்டாங்க அந்த பீகாருடைய தேர்தல் ஆணையம். ஏன் காரணம்னா அந்த 65 லட்சம் பேரும் யாதவ மக்கள், தலித்து மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இவர்கள்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க. இதையும் அம்பலப்படுத்திட்டார் ராகுல் காந்தி. யாரையெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நீக்கினாங்களோ அந்த செத்து போன ஆளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து குழியிலேருந்து கிளப்பி கொண்டு வந்து ஒன்றா நிறுத்தி அவங்களோட டீ பார்ட்டி நடத்திட்டார் ராகுல் காந்தி. எவ்வளோ பெரிய அசிங்கம் தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களான்னு சொல்லி நாடே இந்த தேர்தல் ஆணையத்தை வந்து கொஞ்சம் அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அதிகார யாத்திராங்கிற அந்த யாத்திரையை நேற்று ஆகஸ்ட் 27ஆம் தேதி மிக 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 இந்தியா முழுக்க பேசக்கூடிய அளவுக்கு பீகாரில் நடத்தி காமிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களும் அவரோடு இணைந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அம்மா உள்பட சேர்ந்துட்டு அந்த பேரணியை நடத்துகிறாங்க. இந்த பேரணியில் வந்து தன்னெழுச்சியாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. அந்த ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடக்குது. அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் தமிழகத்துடைய முதலமைச்சர் பேசுகிறாரு. இப்போ வட மாநிலங்கள்லேருந்து மோடி அவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தமிழில் ஏதாச்சும் பேசணுங்கிறத வணக்கம் அப்படின்ட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு திருக்குறளை அது காதில் வாங்காத அளவுக்கு ஏதாச்சும் பிரட்டி பேசி ஒரு அரை வரையை எழுதி கொடுத்ததை பேசிட்டு இந்தியில் பேசுவாங்க. தமிழில் யாராவது ஒருத்தர் மொழிபெயர்ப்பார். இந்த கூத்து நிறையா நடக்குது. இந்திய அரசியல்லையே முதல் முறையாக ஒரு தமிழன் ஒரு இந்தி பேசக்கூடிய பீகார் மாநிலத்தில் போய் அழகாக தமிழில் பேசுகிறாரு. அவருடைய பேச்சு அந்த மக்களுக்கெல்லாம் புரிய வேணுங்கிறதுக்காக அது இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது முதல் முறை இதுதான். அந்த ஸ்டாலினருடைய பேச்சை கேட்டவுடனே அந்த பீகார் மக்கள் தன்னெழுச்சியாக வெற்றி கோஷமிட்டு ஆரவாரம் பண்ணி அதை வரவேற்றதை பார்த்த உடனே தான் அடிவயிறு கலங்கிருச்சு அந்த பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும். என்னப்பா இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஸ்டாலினை வரவேற்கிறாங்களே, இப்படியே விட்டால் நம்ம ஆட்சி போயிடும் போல இருக்கே, கட்சி காலி ஆயிரும் போயிருக்கேங்கிற கவலை அவங்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு. இதற்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் முன்னேறி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு பீகார்லேருந்து மக்கள் வர்றாங்கல்ல, அந்த மக்கள் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்குறப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சாலைகளை பார்க்குறாங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வேலைகளை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சம்பளம் எப்படி இருக்குது தெரியுங்களா? பீகாரில் அவங்க பார்க்குற வேலைக்கு அங்கே ஒரு மாதம் 6,000னா அதே வேலைக்கு தமிழ்நாட்டில் 15,000லேருந்து 20,000 கிடைக்குது. அது மட்டும் இல்லை, பீகாரில் கல்வி கிடையாது, சரியான சாலை வசதி கிடையாது. ஏழைகளாகத்தான் மக்கள் எந்த காலத்துலையும் இருக்கிறாங்க. 3% 4% பேர் தான் வசதியாக வாழ்கிறாங்க.
மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டா போதுண்டு கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம், அதனால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. யாராவது படிக்கணுன்னு மெனக்கிட்டால் பள்ளிக்கூடம் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால் வெறுத்து போன பீகார் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அவர்களுக்கு நல்ல வேலை, சரியான சம்பளம், அவங்க பிள்ளைகளை இங்கே படிக்க வைக்கலாம். படிக்க வச்சா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, இங்கே தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு என்ன உரிமையோ அது அவ்வளவுமே பீகார்லேருந்து வந்த மக்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும், அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் வந்திருந்தாலும் எந்த வட மாநிலத்தில் வந்திருந்தாலும் அந்த பிள்ளைகளையும் இலவசமாக அரசு பள்ளியில் அட்மிஷன் நடக்குது, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, புத்தகம் ஃப்ரீயாக கிடைக்குது, யூனிஃபார்ம் கிடைக்குது, காலை உணவு கிடைக்குது, மதிய உணவு கிடைக்குது, இலவச பஸ் பாஸ் கிடைக்குது. இப்படி எல்லாமே தமிழ்நாட்டில் இந்திக்காரங்க தமிழ்காரங்கெல்லாம் பார்க்காம, மொழி துவேஷம் பார்க்காம, மக்கள் முன்னேறணுங்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் பார்த்தீங்களான்னு சொல்லி பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போவாங்கல்ல பீகாருக்கு, அவங்கெல்லாம் அங்கே போய் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, அப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குற முதலமைச்சர் தான் இப்போ பீகாருக்கு வந்திருக்கிறாரு. இவர் சொல்கிறத நம்ம கேட்டோம்னா நம்ம பீகாரும் இதே மாதிரி வந்துடும். நம்ம போய் தமிழ்நாட்டில் போய்ட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மாநிலத்தையே வேலை செய்யலாமேங்கிற ஒரு தன்னெழுச்சியான எதிர்பார்ப்பு அந்த பீகார் மக்களுக்கு வந்துருச்சு. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால பீகாரில் அது நடக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தன்னெழுச்சியாக அவர்களை வரவேற்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் போன உடனே ஆன்டி பீகாரி ஸ்டாலின்னு சொல்லி சில பிஜேபிக்காரங்க பீகார்லையும் தமிழ்நாட்டிலையும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை போய் பீகாருக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. என்ன பீகார் என்ன பாகிஸ்தான்லையா இருக்குது, இந்தியாவில் தானே இருக்குது. பீகார் மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உரிமை மறுக்கப்படுதா? இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் முதன் மாநிலமாக சாலையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சம உரிமையாக இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம் தானே. அப்படிப்பட்ட தமிழ் மாநிலத்தை போல் நாங்கள் பீகாரையும் உருவாக்குவோம்னு சொல்லி சபதம் எடுத்து தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கைகோத்திருக்காங்க. கைகோத்து இவங்க எடுக்கக்கூடிய முதல் நடவடிக்கை வரக்கூடிய நவம்பரில் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஆதரவோடு கிடக்கக்கூடிய பொம்மை நிதிஷ்குமார் ஆட்சியை மட்டும் நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்க. இங்கே நாங்கள் லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவங்களோட சேர்ந்து பீகார் மக்களுக்கு நல்ல வளர்ச்சியான வாழ்க்கையை கொடுப்போன்னு சொல்லி உத்தரவாதத்தை அங்கே சொன்ன உடனே அதை முழுக்க முழுக்க நம்பித்தான் மக்கள் கரகோஷம் போட்டு வரவேற்கிறாங்க. இந்த வரவேற்கிற சத்தம் கேட்ட உடனே தான் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அடிவயிறு கலங்க ஐயோன்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இவர்கள் வேறு எந்த பொய் பிரச்சாரம் சொன்னாலும் இனிமேல் எடுபடாது. காரணம் பீகார்லேருந்து தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஏகப்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்காரங்கள் மாதிரியே ஆகிட்டாங்க. அந்த பீகார் மாநிலத்தில் சேர்ந்த ஒரு மாணவி ரீனா தேவிங்கிறது தமிழ்நாட்டில் தமிழில் 193 மார்க் எடுத்திருக்கு. சென்னை பல்லாவரம் ஒரு பள்ளிக்கூடத்தில் 2008 சென்னை சேர்ந்த பீகாரை சேர்ந்த ஜியா குமாரிங்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளை 500க்கு 461 மார்க்கு தமிழ்நாட்டில் எடுத்திருக்குது. நாங்கள் இங்கே 2008 வந்துட்டோம், நாங்கள் பீகாரில் இருந்தால் நாங்கள் படிக்கவே முடியாது. காரணம் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிக்க முடியும், பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை பீகாரில். ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள் எங்கிட்டு திரும்பினாலும் பள்ளிக்கூடம். எங்கள் பீகார் பிள்ளைகளுக்கும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, இலவசமாக கவர்மெண்ட்டில் அட்மிஷன் கொடுக்குது, பள்ளிக்கூடத்தில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது, இலவசமாக புத்தகம் கிடைக்கிது, யூனிஃபார்ம் கிடைக்கிது, காலை உணவு மதிய உணவு கிடைக்கிது. இப்படி எல்லா வகையிலையும் எந்த விதமான மொழி துவேஷம் இல்லாமல் வரவேற்கக்கூடிய வாழக்கூடிய மாநிலம் தாங்க தமிழ்நாடு. அதனால தான் எங்கள் பிள்ளைலாம் நல்லா படிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா பாருங்கள், பீகாரில் இந்த தமிழ்நாட்டில் எல்லாரும் இங்கே வந்துட்டோம்னா நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல உணவு, நல்ல வாழ்க்கை கிடைக்கிதுங்கிறதுக்கு உதாரணம் ஒசூரில் படிக்கிற பீகார் மாணவி மொய்சா காதுங்கிற ஒரு பிள்ளையும் அதே மாதிரி சொல்லியிருக்குது. ஜூமங்கலத்தில் படிக்கிற சாசானியா அப்படிங்கிற பிள்ளையும் ஃபாத்திமாங்கிற ஒரு பிள்ளையெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பீகார்லேருந்து இங்கே வந்துட்டோம்,
ஆனால் எங்களுக்கு கௌரவமான கண்ணியமான வாழ்க்கை இருக்குது, வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்குது, நல்ல படிப்பு கிடைக்குது. பீகாரில் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கே நாங்கள் தவிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பின்னோக்கி இருக்கக்கூடிய அந்த பீகாரை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் ராகுல் காந்தி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த பீகாரை என்றைக்குமே மட்டப்படுத்தி வச்சுருக்கணுன்னு தான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சந்தேகப்படக்கூடிய அந்த யாதவர்கள், முஸ்லீம்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள் ஓட்டையெல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு 65 லட்சம் பேரை ஓட்டை விட்டு காலி பண்ணியிருக்க தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமுள்ளு அம்பலப்படுத்துறதுக்கு தான் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கைகோத்து ஓட்டு அதிகார யாத்திராண்ட யாத்திரையை நடத்தியிருக்காங்க. பிரம்மாண்டமான பேரணி, பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தில் அழகான முறையில் தமிழில் பேசக்கூடிய அந்த முக ஸ்டாலினருடைய பேச்சை ஒருவர் இந்தியில் மொழிபெயர்க்கிறாரு. அதை கேட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் மோடியுடைய பதவியை காலி செய்ய பீகார் களத்தில் ராகுலும் ஸ்டாலினும் இறங்கிட்டாங்க. மீண்டும் மிக விரைவில் இந்தியாவில் மறுபடியும் தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் எடுத்துகிற அஸ்திரம் இப்போ முதல் வேலையாக பீகாருக்கு, அடுத்து இது உத்தரப்பிரதேசத்தில் தொடரும். வடநாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் வளமான வாழ்க்கையை கொடுத்து வளமான இந்தியாவை உருவாக்குவோம். ஜாதி மதத்தால் பிரித்து மக்களை எல்லாம் சண்டை போட வைக்கிற இந்த பாசிச பாஜக ஆர்எஸ்எஸை இந்த நாட்டை விட்டு எடுத்து எறிஞ்சிருவோம். அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தது மிக மிக தவறுங்கிற ஒரு முடிவை எடுத்த இந்த இந்தியா கூட்டணியை எல்லாரும் வரவேற்கிறாங்க. வரவேற்கிறதுனா அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, பாமர மக்களும் வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்றதுக்கு இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். அன்பன் அஷ்ரஃப் அலி.